கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் மகிமையாக இந்த ஒரு நாளை கூட நமக்கு தந்து நம்முடைய ஜீவனை காத்து இந்த நாளிலையும் அவரை துதிக்கும்படியாக தேவன் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தி அவர் இன்றைக்கு நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறார் என்பதை நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுகப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுகப்பட்டு வாழ வேண்டும். ஐயா கழுகப்பட்டு வாழ வேண்டும். ஐயா கழுகப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயா இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் வந்ததற்காய் நன்றி, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு ஊற்றுகிறதற்காய் நன்றி, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காய் நன்றி, உம்முடைய ஆறுதல் எங்கள் மேல் ஆண்டவரே வைக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற உம்முடைய நல்ல கிருபைகளை நினைத்து ஆண்டவரே இந்த நல்ல காலை வேளையில் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து கர்த்தரை துதிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய சரீரத்திலையும்
ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் ஒரு விடுதலையை ஆண்டவர் இந்த காலை வேளையில் கொடுக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் பிரஸ்தாபமாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்து இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்டால், நானும் நீங்களும் அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க வேண்டும். பிரஸ்தாபமாக்குவது என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்று பொருள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் இந்த உலகம் முழுவதும் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும், பிரசுத்தமாக்கப்பட வேண்டும். இது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு தேவன் யாரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால், உங்களையும் என்னையும் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்படுத்தணும், அதை நாம் பிரசுத்தப்படுத்தணும். ஏன் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பிரசுத்தப்படுத்தணும்? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாரா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றதுனால மட்டும்தான் நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு காரணமே ஆண்டவர் தான். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு வெள்ளம் போல எழும்பி வந்தது. நாம் இந்த பூமியில் நிலைநிற்க முடியாதோ என்று சொல்லி எத்தனையோ நேரம் பயந்தோம், அழுதோம், பயப்பட்டு நடுங்கினோம். ஆனால் தேவன் அந்த அழிவுக்கெல்லாம் நம்மளை ஒப்பு கொடுக்காம நம்மை அழகாக அருமையாக பாதுகாத்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எத்தனை சூழ்நிலையில் இக்கட்டான பாதையில் கடந்து போகும்போதெல்லாம் தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு, தேவன் உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு, தேவன் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு. இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணுமா? பிரஸ்தாபமாக்கணுமா, ஜனங்களுக்குள்ள அவருடைய செய்கைகளை பிரசுத்தப்படுத்தணுமா. அவர் என்னதெல்லாம் நமக்கு செஞ்சுருக்கிறாரோ அதை மற்றவங்களுக்கு பிரசுத்தப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த காரியத்தை ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதை செய்ய முடியும். அவங்கெல்லாம் வேலைக்காரங்க. தேவனுடைய தூதர்கள் என்பவர்கள் பணிவிடைக்காரங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உடனே போய் செய்கிறவங்க. ஆனால் நன்மை அனுபவித்தவங்க தூதர்கள் இல்லை, நம்ம தான். அப்போது ஒரு செய்தியை ஒருவரிடத்தில் போய் சொல்லி இதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதை விட ஒருவனுக்கு ஒரு நன்மை செய்து அந்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆதலால் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்த நன்மைகளை நம்ம மற்றவர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காகிலும் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேரை நம்ம சந்திக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் வேதத்தில் வாசிக்கும்போது அவருடைய நாமத்தை நானும் நீங்களும் சுவிசேஷமாக அறிவியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு சொல்வதற்கான ஒரு நல்ல செய்தி இருக்கும் என்றால் அது தேவனுடைய செய்கைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற செய்தி தான். எனவே நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல மறவாதீர்கள். சங்கீதம் 103:1-2 படித்து பாருங்கள். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தெய்வம் நமக்கு செய்தவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க பிரசுத்தப்படுத்த இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை தடையில்லாமல் செய்வோம், தினம் தினம் செய்வோம், நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் செய்வோம், எல்லாருக்கும் சொல்லுவோம் நல்ல செய்தி. இதன் மூலம் அவர்களும் தேவனுடைய நன்மையை பெறுவதற்கு நீங்கள் ஒரு கருவியாக தேவனால் பயன்படுத்தப்பட கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் பிரசுத்தம் பண்ணுவதற்கும் தெய்வமே உம்முடைய செய்கைகளை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படிக்கு எங்களை பலப்படுத்தும். நாங்கள் தைரியமாக ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவதற்கு கிருபை தந்து நடத்துவீராக. கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.